ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைன் தமிழ். நம்ம வந்து T13 லோடு தான் ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதை கண்டினியூ தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை அவங்க பேஸ் பண்ணாமல் அதில் இருக்க கேரக்டர் ஆஷ் ஸ்ட்ரைஃப் பற்றி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். எஸ் கைஸ், அவர் லுக்கை பார்த்தாலே தெரியும். ஆஷ் ஸ்ட்ரைஃப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வாரியர். அவர் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து பேட்டில் ஃபீல்டில் வந்து வார் பண்ண போயிருக்காரு. நிறையா டைம் அங்கே அவர் மட்டும்தான் உயிரோடவே வருவார். அண்ட் அங்கேருந்து ரொம்ப மோசமான இன்ஜுரியிலனா அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. அண்டு அங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, அவர் மட்டும்தான் வர்றாரு. அப்போ அவர் எத்தனை பேர் அடிச்சிருக்கணும், அவர் மட்டும்தான் வருவார். பட் கிங் என்ன சொல்லுவார்னா, நீ மட்டும்தான் திருப்பி போடணும். அவரை திருப்பி ஓவர் அண்ட் ஓவராக வந்து அவர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பேட்டில் ஃபீல்டுக்கு. அதனாலே அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம்ல, யங் பிளாக், அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவர் இன்வைட் பண்ணுறாரு, இந்த மாதிரி லெஜெண்டரி ஸ்வாடுன்னு ஒரு போட்டி நடக்குது, அந்த ஸ்வாடை யார் தூக்குறாங்களோ அவங்க வந்து நம்ம கோல்டன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சேவியராக ஆயிடுவாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ அந்த போட்டியும் பார்த்தீங்கன்னா நடைபெறுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்து பண்ணுறாரு. அவரால் முடியல, அவர் வந்து தோத்துடுறாரு. அப்புறம் நம்ம தலைவர் ஆஷ் ஸ்ட்ரைஃப் வந்து போய் பண்ணுறாரு. அண்ட் அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை தூக்கியும் செஞ்சிடுறாரு. ஓகே கைஸ், இதோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வீடியோவில் நான் தெரியாமல் மிஸ்டேக்கன்லி இது ஃபஸ்ட்டு 5 எபிசோடுன்ட்டா, அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எபிசோடு தான். சாரி கைஸ். அண்ட் இப்போ நான் வந்து குளுவோடைனோட இது காமிக்க போகிறேன். அது லிங்க் எங்கேயா கிடச்சிருந்தா மட்டும் அனுப்பிச்சுடுங்க கைஸ் ப்ளீஸ். மை ஃபேவரட் டைட்டன் 13 வந்து அங்கே உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும். என் டைட்டன் 13 எனக்கு பிடிச்சதே இந்த இதுவால் தான் கைஸ், குளுவோடைனால தான். ஸோ உங்களுக்கு யாருக்கா லிங்க் கிடச்சதா ப்ளீஸ் கைஸ் அனுப்பிச்சுடுங்க. இப்போ அந்த வீடியோவை பாருங்க. Defeat against Black offered to help him make Green stop being crazy. That would mean Black would take Green's soul. This was the birth of Guillotine. வெறித்தனமா இருந்துச்சு கைஸ், அதனால தான் இப்போ நான் கத்துனேன். பயங்கரமா இருக்கும் அந்த ஃபிகர், ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கைஸ் கிடச்சிருந்தா கொஞ்சம் லிங்க் அனுப்புங்க கைஸ். ஓகே, இப்போ வந்தோன்னா டைட்டன் 13 இம்ப்ரூவ் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் டைட்டன் 13 போடல. அண்ட் தேங்க்யூ ஃபார் த போல். அண்ட் வந்து நான் டைட்டன் 13 பற்றி அடுத்த வீடியோ போகிறதில்ல. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மார்வல் வீடியோவாக இருக்கும், இல்லை டிசி வீடியோவாக இருக்கும். பிகாஸ் நான் ஒரு டைட்டன் 13 வீடியோவே போடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கைஸ். ஸோ ஃபிகர் கட்சிருந்தா அனுப்பிச்சுடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் உங்களுக்கே தெரியும். பீஸ்.